வணக்கம் நண்பர்களே. ஜெயகௌரி ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நண்பர்களே, ஜெயகௌரி ஜோதிடாலயம் வழங்கும் இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பில் பஞ்சாங்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சாங்க பாடப்பிரிவில் இரண்டாவது பகுதியாக, அதாவது இரண்டாவது நாளாக பஞ்சாங்கத்தில் வாரம், திதி இவைகளை முன்பே பார்த்துவிட்டோம். நட்சத்திரங்களை பற்றி சிலவற்றையும் போன பதிவில் பார்த்தோம். அந்த நட்சத்திரத்தை பற்றி மீதமுள்ள பகுதிகளை இப்பதிவில் பார்க்கலாம். பாருங்கள் நண்பர்களே, பதிவுக்குள் செல்லலாம். இந்த நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் என்று நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன். அவைகள் யாவை என்பதையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 12 நட்சத்திரங்கள் எவ்வாறு ஜோதிடத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 12 ராசிகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த வானமண்டலத்தில் எங்கும் விண்மீன்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த விண்மீன்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற இவைகளை ஐரோப்பியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நட்சத்திர கூட்டங்களாக 88 கூட்டங்களை பிரித்தார்கள் இந்த ஐரோப்பியர்கள். பின்னர் சிறிய சிறிய கூட்டமாக 171 கூட்டங்களாக பிரித்தார்கள். இது ஐரோப்பியர்களுடைய கணித முறை, ஆய்வு முறை. ஆனால் நம் முன்னோர்கள் இந்தியர்கள் ஜோதிடவியலுக்காக நட்சத்திர கூட்டங்களை 27 கூட்டங்களாக தேர்ந்தெடுத்தனர். ஏன் என்று கேட்டீர்களே ஆனால், இந்த 27 கூட்டங்களும் தான் சந்திரன் பயணிக்கும் பாதையில் அமைந்துள்ள கூட்டங்கள். அதனால்தான் இந்த 27 கூட்டங்களை நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். இப்பொழுது புரிகிறதா நம் முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள் என்று? இந்த 27 கூட்டங்களையும் 27 நட்சத்திரங்கள் பெயரிட்டு இந்த 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளுக்கு சமமாக பிரித்து கொடுத்துள்ளனர். அதாவது எப்படி சமமாக பிரித்து கொடுத்துள்ளார் என்று கேட்டீர்களே ஆனால், ராசி மண்டலம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ளவைதான் ராசி மண்டலம். அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகள் அடங்கியவைதான் ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலம் ஒரு ராசியினுடைய அளவு 30 பாகை கொண்டதுதான் ஒரு ராசியினுடைய அளவு. அப்போ 12 ராசிக்கும் 360 பாகை, 360 டிகிரியை பிரித்து ஒரு ராசிக்கு 30ஆக பிரித்துள்ளனர். அந்த 30ஐ இந்த நட்சத்திரங்களுக்கு 3.20 பாகையாக பிரித்து கொடுத்துள்ளனர். அதாவது ஒரு ராசியில் 9 பாதங்கள், அதாவது 2.25 நட்சத்திரங்கள் கொடுத்து 3.20 ஒரு பாகைக்கு, ஒரு பாதத்திற்கு கணக்கிட்டு 27 நட்சத்திரங்களையும் இந்த 12 ராசிக்குள் சமமாக பிரித்து கொடுத்துள்ளனர். இந்த நட்சத்திரங்களை ராசி மண்டலத்திற்குள் இவ்வாறு தான் நம் முன்னோர்கள் அடைத்துள்ளனர். இந்த நட்சத்திரங்கள் ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம் விதமாக மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை
அதாவது அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1 பாதம். மொத்தம் அஸ்வினி 4, பரணி 4, 8, கார்த்திகை 1, 9 பாதம். அதே போல்தான் ரிஷபத்தில் கார்த்திகை 3 பாதம், ரோஹிணி 4 பாதம், மிருகசீரிஷம் 2 பாதம். அப்போ கார்த்திகை 3, ரோகிணி 4, 7, மிருகசீரிஷம் 2, 9 பாதம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதமாக பாகை அளவில் ஒரு பாகைக்கு ஒரு பாதத்திற்கு 3.20 பாகையாக பிரித்து 12 ராசிகளுக்கும் கொடுத்துள்ளனர். இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ளவும், புரிந்து கொண்டு நோட்டில் இதை தெளிவாக உங்களுக்கு புரியும் அளவுக்கு பதிவு செய்து கொள்ளவும். ஒவ்வொரு வகுப்பிலும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய பதிவை நீங்கள் ஓய்வு கிடைக்கும் பொழுது திருப்பி பார்க்க வேண்டும். பார்த்தீர்களே என்றால் தான் உங்களுக்கு புரியும், மனதில் அது நிற்கும். சரி அன்பர்களே, இப்பொழுது நட்சத்திரங்கள் யாவை, அது எவ்வாறு ராசி மண்டலத்தில் இடம்பெற்றுள்ளது, ராசியில் அது எப்படி இடம்பெற்றுள்ளது, ஒரு ராசிக்கு எத்தனை நட்சத்திரங்கள், அந்த ராசியில் அத்தனை நட்சத்திரங்களும் எத்தனை பாதங்களாக இடம்பெற்றுள்ளது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 2 நட்சத்திரம் வீதமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் குறிப்பாக செவ்வாயோட நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரமும் குருவினுடைய நட்சத்திரமும் துண்டு விழும், அதாவது உடைப்படும். எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதமும் ரிஷபராசியில் கார்த்திகை 3 பாதமும் இருக்கும். அதேபோல் ரிஷபராசியில் மிருகசீரிஷம் 2 பாதமும், மிதுனத்தில் மிருகசீரிஷம் 2 பாதமும், மிதுனத்தில் புனர்பூசம் 3 பாதமும், கடகத்தில் புனர்பூசம் 1 பாதமும், இப்படி இந்த உடைபடும் நட்சத்திரங்களாக சூரியனின் நட்சத்திரமும் செவ்வாயின் நட்சத்திரமும் குருவின் நட்சத்திரமும் இடம்பெறும். இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரம் என்றும், செவ்வாயோட நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரம் என்றும், குருவினுடைய நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரம் என்றும் நாம் அழைக்கின்றோம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். உடைபடக்கூடிய நட்சத்திரங்கள் 3: சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 நட்சத்திரங்கள் தான் உடைபடும். அதில் சூரியன் உடைபடும் நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரமாகவும், செவ்வாய் உடைபடக்கூடிய நட்சத்திரங்கள் உடலற்ற நட்சத்திரமாகவும், குரு உடைபடக்கூடிய நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரமாகவும் நாம் பாவிக்கின்றோம். இதுதான் தலையற்ற, உடலற்ற, காலற்ற நட்சத்திரங்கள் யாவை என்று வினாக்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் தேர்வின் போது. இவைகளெல்லாம் முக்கியமானவை, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி, இதில் இந்த நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அல்லவா? இந்த 27 நட்சத்திரங்களில் சுப நட்சத்திரங்கள் எவைகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நட்சத்திரங்கள் 27இல் அஸ்வினி, ரோகிணி, அஸ்தம், பூசம், அனுஷம், மூலம், திருவோணம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் முழு சுப நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி தாராளமாக செய்யலாம். மத்தியம நட்சத்திரமாக பரணி, மிருகசீரிஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சுவாதி, கேட்டை, பூராடம், உத்திராடம், அபிட்டம் மற்றும் சதயம். இந்த நட்சத்திரங்கள்
மத்திம நட்சத்திரமாகவும், அதாவது அடுத்த நிலை சுப நட்சத்திரத்திற்கு அடுத்த நிலை, வேறு வழி இல்லை, செய்துதான் ஆக வேண்டும் என்று வரும்பொழுது இந்த நட்சத்திரங்கள் அமைய பெற்றால் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது அசுப நட்சத்திரங்கள். கார்த்திகை, திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் சுப நிகழ்வுகள் செய்வதை தவிர்ப்பது உத்தமமாகும். அன்பர்களே, நட்சத்திரத்தை பற்றி இன்று நீங்கள் முழுதும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். நட்சத்திரங்கள் யாவை, அது எவ்வாறு வானமண்டலத்தில் இருந்தன, அவைகளை ராசி மண்டலத்தில் எவ்வாறு கொண்டு வந்தோம், ராசியில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளது, அந்த நட்சத்திரங்களில் எத்தனை பாதங்களாக பிரித்தோம், அந்த பாதத்தின் அளவு எவ்வளவு, நட்சத்திரங்களில் சுப நட்சத்திரம் எது, அசுப நட்சத்திரம் எது, மத்திம நட்சத்திரம் எது என்று இவைகள் எல்லாம் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இவைகள் அத்துணையும் ஒன்றுவிடாமல் நீங்கள் குறிப்பெழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம். இவைகள் எல்லாம் மனனம் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் வாரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். திதி நட்சத்திரங்கள் கட்டாயம் மனனம் செய்து கொள்ளவும். அடுத்தது யோகம், கரணம் பதிவுகளை நாம் பார்க்க உள்ளோம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.